I am Venkat. I am not a big cook. என்னால் கொஞ்சம் கொத்து பரோட்டா ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுருந்தாங்க. I am trying to do some கொத்து பரோட்டா. இது எதுவும் படிச்செல்லாம் பண்ணல. இது ஏதோ நமக்கு சாப்பிட்றச்சே என்னெல்லாம் இருந்ததோ வச்சுருந்து I am trying my level best to do a good கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டாக்கு என்னெல்லாம் ஒன்றுனாக்கா ஃபஸ்ட்டு பரோட்டா. இது நல்லா இதுதான் ரொம்ப கஷ்டம் கட் பண்ணுறது. பரோட்டா வந்து வீட்லேயே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, வெளியிலேயே கிடைக்கிறது பரோட்டா. 45 ரூபாய்க்கு ஒரு 5 பரோட்டா இருக்கும். அதில் அதை வாங்கி கட் பண்ணணும். ரொம்ப காஷியஸாக கட் பண்ணேனாக்கா அது ரொம்ப கை வலிக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கணும். அதை அதுக்கப்புறமா என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் தோணுதோ அதெல்லாம் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் ஆஃப் வாட் வெஜிடபிள்ஸ் யூ ஷுட் ஹேவ். முட்டைகோஸு, ஆனியன்ஸ், கேப்சிகம், கேரட், இந்த கொண்டக்கடலை எது பண்ணுறோம்னாக்கா நம்ம அதை கடிக்கிறச்ச மஞ்ச் பண்ணுறப்போ அது ஒரு நடுவில் கொண்டக்கடலை கிடைக்கும். ஸோ இட் வில் பி வெரி நைஸ் டு பைட் அலாங் வித் ஆல் திஸ் இன்க்ரீடியன்ட்ஸ். பச்சை மிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கிடச்சதுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் ஹவ் டு டூ கொத்து பரோட்டா. வந்து என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. அப்புறம் இதுக்கு மசாலா மேட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். ஃப்ரிட்ஜை தரவங்க என்னெல்லாம் மசாலா இருக்கோ அதெல்லாம் எடுத்து வைங்க. நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜை திறந்தப்போ பார்த்தப்போ இதெல்லாம் மேட்டர்லாம் இருந்தது. கிச்சன் கிங் மசாலாவாம், இது என்னமோ சாட் மசாலான்னு ஒன்று இருக்குது, இதில் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறமா அது தனியா பொடி எப்போவுமே ஒரு ஃப்ளேவர் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, சும்மா மஞ்சப்பொடி சேர்த்து போடுங்க இதில், அவ்வளோதான். அது ரெண்டாவது காஸ்டியூம் என்னடா இப்படி இருக்குன்னு எல்லாரும் கேட்டுருந்தாங்க ரெக்கார்டிங் பண்ணுறச்ச. இந்த கிச்சனுக்கு இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் இப்படி மேட்டர் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் கொத்து பரோட்டா போடுறதுக்கு. இதை கொண்டு போய் ஷெஃப் மாதிரி தொப்பி போட்டுன்னு டை கட்டிட்டுலாம் பண்ண முடியாது. அடுப்பு ஏற்றிக்குங்க. 2 கண்டெய்னர் வச்சுருக்கேன். இது ஒன்று வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாயில் பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணி திரும்ப இந்த பரோட்டாவையும் போட்டுனாக்கா கலந்துனா இந்த இது பத்தாது. அதுக்காக ஒரு குக்கர் வந்து எண்ணெய் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு குக்கர். எண்ணெய் ஊற்றுங்க. கொலஸ்ட்ரால் வரும் அது வரும்னெல்லாம் பயப்படாதீங்க. எல்லாம் சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் வரும் நிறைய போட்டானாலாம். தாராளமாக விடுங்க. ஆயில விட்டுட்டு கொஞ்சம் அது காயட்டும். காயத்துக்கு ஏதோ மேட்டர் இருக்கான்னு பாருங்கள். முடிஞ்சதுனாக்க கொஞ்சம் ஜீரகம் கண்டுபிடிச்சேன், கிச்சனில் இருக்குது. கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுங்க. அது கொஞ்சம் காஞ்ச அப்புறமா போட்டுனாக்கா ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரும். கொஞ்சம் கூட சூட் ஆகட்டும். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இது அந்த அடுப்புலையும் இன்னொரு அடுப்பு கூட நம்ம ஆன் பண்ணிக்கலாம் சைமல்டேனியஸாக. இதுலேயும் இந்த பரோட்டா வந்து ஹாஃப் குக்டு பரோட்டா வாங்கினதுனால அதை ஒரு தரம் கூட போட்டு பெரட்டி எடுத்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்கும். இதுலேயும் 2 கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடுங்க. போகிறோம் எண்ணெய் சைடில் தூக்கி வச்சுருங்க. இதுலேருந்தே தெரியுது பாருங்கள், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது. அடுப்பை பற்ற வைக்க கூட அவ்வளோ ஈஸி கொத்து பரோட்டா பண்ணுறது. கொஞ்சம் அப்படி ஜீரகம் போட்டுங்க. அது பொரிஞ்சு வந்தவுடனே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுங்க. அதில் வெங்காயத்தை போட்டுட்டு இல்லைங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு கூட எல்லாம் அந்த பரோட்டா கொத்து பரோட்டாங்கிறது வந்து கொஞ்சம் நீட்டாக வரும்.
அதே ஷேப்புக்கு எல்லாம் பண்ணிட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம். அதுக்காக தான் இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணாத நீட்டாக கட் பண்ணுறது. இது கொஞ்சம் எண்ணெய் தான் காஞ்சி போச்சு. இதில் கொஞ்சம் பரோட்டாவை போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் இன்னும் நல்லா பரோட்டா குக் ஆகிறதுக்கு தான் இதெல்லாம். இந்த கடையில் வாங்குகிற பரோட்டா, அந்த ரெடிமேட் பரோட்டா ஒன்று இருக்குது. ஜென்ரலி இட் ஹேஸ் அ ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் அரவுண்ட் 4 to 5 days. அது வந்து ஹாஃப் குக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இதில் போட்டு நல்லா குக் ஆகிடும். அது கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌனாக ரொம்ப குக் ஆக வேண்டாம், வர வரைக்கும் கொஞ்சம் ஊற்றிங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதில் அதுக்காக இந்த வெங்காயத்தை வேணால் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இந்த குக்கிங்க்கு சம் வெஜிடபிள்ஸ் ஹேவ் இந்த டைம் ஆஃப் குக்கிங் பார்த்தீங்கன்னா சிலதுலாம் கொஞ்சம் போகும், கொஞ்சம் நிறைய வேணும். வெங்காயத்துக்கு கொஞ்சம் போகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் பெரட்டி எடுத்துன்னு வச்சுருந்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கேரட்டு, கட் பண்ணியிருக்கிற கேப்சிகம், கோஸு போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நான் மறந்தாலும் நீங்கள் மறக்காத அதில் உப்பு போட்டுருங்க. பரோட்டாவில் உப்பு போட வேண்டாம், ஏற்கனவே இருக்குது. அதனால் நிறைய உப்பு போட வேண்டாம், கொஞ்சமாக. அது கூடத்தில் நம்ம கைவரிசை காட்டணும். இதெல்லாம் பல்லான பொடிகளை போட்டு பரோட்டாவை அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைனாக்கா அடி பிடிச்சிடும். இல்லை ஆயில் வந்து கொஞ்சம் கூட விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சும்மா விடுங்க தாராளமாக. இதனடா நடுவில் கொண்டு போய் ஆயில் ஒன்றுமேலாம் கவலையே படாதீங்க. அதை போட்டு தட்டிடுங்க. அப்படி நம்ம பெரட்டிட்டோம்னா கொஞ்சம் கூட அடுப்பில் சூடாக இருந்தானாக்கா இதோட சேர்ந்துடும். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். ரொம்ப ஓவராக குக் ஆகக்கூடாது. சாப்பிட்றச்ச கொஞ்சம் இட் ஷுட் பி அ பிட் பைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கடிச்சதுனாக்கா சாஃப்டாக இருக்கக்கூடாது, கடிக்க முடியும். செமி குக். அதுக்கு பச்சை மிளகாய் போட்டுங்க. இப்போது இந்த வெங்காயத்தாள் தாராளமாக இருக்குது, போடுங்க. அதையும் போட்டு நல்லா இளக்குங்க. அது கூட அதில் போட்டுக்கலாம் கரம் மசாலா. அது கரம் மசாலா
ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தது, அதை கொஞ்சம் அப்படி போடுவேன் தாராளமாக. இதுதான் வேணும் இதுதான் வேண்டான்னு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எதை வேணால் போட்டுக்கலாம். பீன்ஸ் கூட போடலாம் அதில். அதுக்காக பாவக்காயெல்லாம் போட்டுடாதீங்க, ஏன்னா பசங்க திட்டு போகிறாங்க அப்புறம். ஒருத்தர் வந்து குக்கிங்லாம் இது பார்க்குறோன்னு சொல்லிட்டு எந்த வெஜிடபிள் வேணால் போடுங்கன்னு சொன்னாங்க. ஒன்று பாவக்காய் போட்டாங்களாம். இந்த மாதிரி கூட நல்ல அந்த பூண்டு கார்லிக் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் நல்லா ஸ்மெல் வருது. குக்கிங் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் கடையில் கிடைக்கிது. எல்லாம் எடுத்து சும்மா அந்த வெஜிடபிள்ஸோடு போட்டு பண்ண வேண்டியது தான். நடுவில் உங்கள் இதையும் பார்த்துக்கணும். எல்லா மசாலா பொடியும் இது மாதிரி போட்டுங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் இதை தாராளமாகவே போடலாம். கொத்தமல்லி பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மசாலா கையில் கிடச்சிது அது கொஞ்சம். இது வந்து சாட் மசாலாவாக அது, இது கொஞ்சம். கரம் மசாலா அது கொஞ்சம். அவ்வளோதான், ரொம்ப போடாதீங்க, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி அந்த மசாலா பொடியோட அந்த பச்சை வாடை போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் கரெக்டுங்க. இல்லை அதுக்கு நடுவில் இந்த இதையும் போட்டுருவோம், என்ன ஒயிட் சன்னா. ஒயிட் சன்னா எதுக்குனாக்க சாப்பிட்றச்ச நடுவில் ஒயிட் சன்னா கடிச்சா நல்லாயிருக்கும். I know this is a good, one full meal if you have a plate of paratha, kottu paratha. புளிப்பு வேணும்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா டொமேட்டோ சாஸ் டேபிளில் பார்த்தா டொமேட்டோ சாஸ் இருக்குது, கொஞ்சம் விடுங்க, அதுவும் 2 ட்ராப் அவ்வளோதான். பெரிய பெரிய குக்ஸு ஷெஃப்ஸ் எல்லாம் டிவியில் வருவாங்க, அது வருவாங்க, அது வேணும் இது வேணும்னு சொல்லுவாங்க. ஒன்றும் வேணும், மனசுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் அந்த பரோட்டா குத்து பரோட்டா இருக்கு பாருங்க, சாப்ஸு, அதில் கொண்டு வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இதோட மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெங்காயத்தை வச்சுருக்கீங்க பாருங்க, முதல்ல அதையும் போடுங்க. இதில் போட்டுட்டு நம்மளுடைய சாஸு அதை எடுத்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி போடுங்க. அவ்வளோதான். கொத்து பரோட்டாக்கு பெரிய அதில் இது வேண்டாம், என்ன பிளாட்ஃபார்ம் வேண்டாம், 2 கரண்டி வேண்டாம்,
போட்டு டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு கத்தியும் ஒரு போர்டும் இருந்தால் போகிறோம். That is all. Your கொத்து பரோட்டா is ready. Let me give the safe சொல்றது கொடுத்துட்டாங்க. எப்படி பார்க்குறேன். ஃபுட் எக்ஸ்பர்ட் சுந்தர் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. நல்லா சூடாக இருக்குது. சும்மா தைரியமாக சாப்பிடுங்க. உப்பு போடணுமா? உப்பு வேணுமா? கொஞ்சம் கொஞ்சம் வேணும். போகணுமா? கொஞ்சம் உப்பு வேணுமா? அதனால தைரியமா கொஞ்சம் உப்பு போடுவோம். இதெல்லாம் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப்டர் குக்கிங். வேணுமா? நல்லா இருக்கு. ரெண்டாவது பரோட்டா அதிகம் போடு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. Here you have கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கொத்து பரோட்டா without cooking. Off.